கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்தவங்களுக்கு நம்ம பிரார்த்தனை செய்யலாம்னு நீங்க சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இதே ஜமாத்துல கத்தம் பாத்தியா ஓதி அவங்களுக்கு நன்மையை சேர்க்கறது நம்ம பித்தத்துன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த அடிப்படையில அந்த மக்கள் தவறா எதுவும் புரிதல் கொண்டுருவாங்களோன்ற அடிப்படையில இந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. இதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்கிறாருன்னா, இறந்தவர்களுக்காக வேண்டி, ஈமானோட இறந்தவர்களுக்காக வேண்டி நம்ம துவா செய்யலாம், அல்லாஹ்வே அனுமதிச்சிருக்கான்னு சொன்னோம்ல, அதை வைத்துக்கொண்டு இப்ப கத்தம் பாத்தியா தானே செய்யறாங்க. கத்தம் பாத்தியா ஓதுறதுக்கு நீங்க ஆதரிக்கிற மாதிரி தெரியுதுன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அது அப்படித்தானான்னு கேட்கிறாரு. அதாவது கத்தம் பாத்தியா என்பது நம்ம மறுக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா, துவா செய்கிறார்கள் என்பதற்காக மறுக்கிறது இல்ல. கத்தம் பாத்தியா இல்லைன்னு சொல்றோம்ல, அதை நம்ம இல்லைன்னு தான் இப்பவும் சொல்றோம். அந்த பதில் சொன்ன பிறகும் இதுதான் அர்த்தம் கூடாதுங்கிறதான் கருத்து. ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்று கேட்டால், அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, துவா செய்வதாக இருந்தால் அவங்கவுங்க தான் செய்யணும், கூலிக்கு துவா செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னது, உங்க வாப்பாவுக்கு நீங்க கேட்டீங்கன்னா உள்ளத்திலிருந்து கேட்பீங்க. என்னைய கூட்டிட்டு உங்க வாப்பா கேட்க சொன்னீங்கன்னா, உங்க வாப்பா சொர்க்கத்துக்கு போனா எனக்கு என்ன, நரகத்துக்கு எனக்கு என்னங்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க, கொடுக்குற ரூபாய்க்கு தகுந்த மாதிரி கேட்டு போவேன். 500 ரூபா கொடுத்தா கொஞ்சம் பெருசா பேசுவேன், சின்ன 100 ரூபா கொடுத்தா சின்ன துவா ஓதுவேன். இது மாதிரி போயிடும். அப்ப உங்க வாப்பாக்கு நீங்க கேட்டுக்கிறீங்க, உங்க உமாக்கு நீங்க கேளுங்க. என்னை கூட்டு கேட்க சொன்னா எங்க உமாக்கு நான் கேட்பேன், உங்க உமாக்கு கேட்கணும் எனக்கு என்ன இருக்குன்னு. எனக்கு என்ன இருக்கு, ஒரு வீட்டுக்கு வருவேனா, பெரிய வீடா இருக்க 200 ரூபா தருவாங்களா. அப்ப இப்படி கேட்கிற துவா அல்லாட்ட போகுமா? அல்லாட்ட எந்த துவா போகும்? இன்னமா எத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், உள்ளட்சம் உடையவர்களிடமிருந்தான் அல்லாஹ் எதையுமே ஏற்றுக்கொள்கிறான். அப்ப காசுக்காக வேண்டி ஒருத்தர் கொடுக்கிற தச்சனைக்காக வேண்டி சொன்னாருன்னா அது இப்படி அது துவாவுல இப்படி வரும். துவாங்கிறது அல்லாஹ்வுக்கா இஹ்லாஸோட அழுது மனமுருகில கேட்கணும். அப்ப மனமுருகுதல் எங்க வரும்? அவரவருக்கு தான் வரும். இது ஒரு விஷயம். அதனால என்ன செய்யற, அந்த கத்தம் பாத்தியாவுல உங்களை அல்லாட்ட கேட்க விடாம ஆக்கி நீங்க கேளுங்க, நம்ம தொழுகையில கேட்டுட்டு தானே இருக்கிறோம். பெற்றோர்களாம் துவா செய்யறது இல்லையா? அப்ப துவா நீங்க எல்லாரும் டெய்லி செய்யுங்க அப்படின்றது ஒண்ணு. இரண்டாவது துவா செய்யலான்னு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, அவங்கவுங்க செய்யலான்னு அனுமதி இருக்குது. அதை கூட நீங்க என்ன செஞ்சீங்கன்னா ஒரு டைம் பிக்ஸ் பண்ணீங்கன்னு வைங்க, அது குற்றமாயி போயிடும். துவா செய்யலாம்னா துவா செய்யலாம், உனக்கு விருப்பமான நேரத்தில் செஞ்சுக்கேன்னு. எப்படி செஞ்சிடக்கூடாது, துவா செய்யலாம் இருக்குது. அதனால 7வது நாளைக்கு எல்லாரும் துவா செய்யுங்க. இது சொல்ற நீ யாரா, நான் 8லையும் செய்வேன், நீ அங்க இருக்கிறத அல்லாஹ் துவா செய்ய சொன்னானு துவா செய்ய சொன்னான்னு தான் நான் சொல்லணும். நான் என்ன செய்யக்கூடாது, 7க்கு செய்யி, 30க்கு செய்யி, 40க்கு செய்யின்னா இந்த நம்பர் போட நீ யாரு? நேற்று என்னது, நீ என்ன குறிப்பிட்ட நாள் ஆக்குற, டெய்லி கூட செய்வேன்ல. இன்னைக்கு 5 வேளையும் தொழுதுட்டு துவா செய்யறத விட்டு வருஷத்துக்கு ஒரு பாத்தியா ஓன நினைக்கிறானே, அப்படி ஆக்கிவிட்டானே. பெத்த அப்பனுக்காக வேண்டி, பெத்த தாய்க்காக வேண்டி டெய்லி துவா செய்வோம், 5 வேளையும் செய்வோம், தேடிக்கிட்டே இருப்போம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்வோம் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருந்தா எவ்வளவு துவா கிடைச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன நடக்கிறது, வருஷத்துக்கு ஒரு பாத்தி அஜத்தை கூப்பிடு, அவன் துவா ஓதிட்டு போய் உட்காந்துட்டு பீடி அடிச்சு உட்காந்துட்டு இருக்கான். அசத்து துவா ஓதிட்டு இருக்கிறாரு, இவன் என்ன செய்யறான், பீடி அடிச்சு வாசல் உட்காந்துட்டு இருக்காங்க. இது துவாவா? அப்ப என்ன விளங்கனு, கத்தம் கூடாதுங்கிற காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைவரும் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவதற்கு நமக்கு ரைட் உண்டா? அனுமதின்னு சொல்லணும். ஒருத்தன் 1வது நாள் செய்வான், ஒருத்தன் 2க்கு செய்வான், ஒருத்தன் அவன் ரைட்ல விட்டுருன்னு. வாரத்துக்கு ஒரு காரணம் செய்வான், ஒருத்தர் டெய்லி 10 தடவை செய்வான், ஒருத்தர் 2 நாளைக்கு ஒரு தடவை செய்வான், ஒருத்தர் மாத்து ஒரு தடவை செய்வான். அது அவனுடைய விருப்பத்தில் மார்க்கம் விட்டுருக்கும் பொழுது எல்லாரையும் ஒரு விருப்பத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதா இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு அந்த ரைட் இருக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்குது, எந்த மனுஷனும் கிடையாது. நான் வெள்ளிக்கிழமை துவாசைன்னு சொன்ன நீ யாரா, என்னைக்கு வேண்டாலும் செய்யறான்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது நீ என்ன 7ல செய்யணும் எனக்கு சொல்ற, 40ல செய்யணும். அதனாலதான் கத்தம் கூடாதுங்கிறது. கத்தம் விஷயம் விளங்குதா உங்களுக்கு? ஒண்ணு கூலிக்கு செய்யப்படுகிறது, 2வது குறிப்பிட்ட ஒரு டைம் நிர்ணயிக்கப்படுகிறது, 3வது ஒரு படையல் அங்க வைக்கப்படுகிறது. இறந்து போனவருக்கா என்ன செய்யறாங்க, அந்த சாப்பாடு பண்ணலாம் வச்சு அதுக்கு ஒரு பாத்தியா ஓதணும்னு அது பவர் ஏறிடுது. அதுல ஓதணும்னு என்ன ஆயிடுது, பவர் ஏறி போய் தப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொண்டே கொடுக்கறது, இப்படிலாம் பண்றாங்க. சில ஊர்கள்ல போனோம்னா நான் அந்த பாத்தியாலும் தப்புன்னு விளங்குனதே ஒரு பாத்தியாவுக்கு போய் தான் விளங்கிட்டேன். நானும் ஒரு நாள் தான் ஒரு பாத்தியாவுக்கு போய் தான் என்ன செஞ்சேன், ஆஹா இப்படி இருக்கு, இப்படி மார்க்கத்தில் இருக்காத எப்படின்னா ஒரு பாத்தியாவுக்கு போயிருக்கிறோம். 3 பாத்தியா நானும் ஓதி இருக்கேன், விளங்காத காலத்தை ஓதி இருக்கிறோம். அது பாத்தியாவுக்கு போன என்ன செஞ்சாங்கன்னா, முன்னாடி கொண்டாந்து பொருள்லாம் வைக்கிறாங்க. அதுல அந்த காரைக்கால் பக்கம்ல ஒரு எஸ்கேடி சுருட்டுன்னு ஒரு சுருட்டு விவசாயம் ஃபேமஸான சுருட்டுது. அந்த ஏரியாவில் அந்த சுருட்டு கட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க. பாத்தியா ஓதும் போது ஆப்பிள் அது தாழ்ச்சி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதுல எது ஒண்ணு இருக்குன்னு கேட்டா சுருட்டுக்கு கட்டு ஒண்ணு வைக்கிறாங்க.
25 50 சுட்டு இருக்கும் ஒரு கட்டு, அதை கொண்டு வைக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டேன். இல்ல இது அவர் விரும்பி சாப்பிடுவார். யாரு செத்து போனார்ல, அவரு செத்து போனார, அவர் இந்த பிராண்ட் சுருட்டு தான் குடிப்பாரு, எஸ்கேடி பிராண்ட் தான் என்ன செய்வார் அவரு, இந்த சுருட்டை குடிப்பாருன்னு வைக்கிறாங்க. அப்பதான் நம்ம வந்து போன மாதிரி தானே ஒரு இந்துக்களுடைய இதுக்கு போயிருந்தோம். அவன் சாராய பாட்டில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானே, ஏன்டானா அவர் சாராயம் தான் குடிப்பாருன்னு சொன்னா, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையே. இவங்க அப்படி இல்ல காப்பி அடிக்கிறாங்க. அப்பதான் எனக்கு என்ன வருது, ஆஹா இதுல இன்னும் ராங் இருக்குன்னு அப்புறம் சிந்திச்சு நிறைய ஆதரத்தை தேடிக்கிட்டோம். முதல் வெறுப்பு வந்தது என்னது, இவன் படையல் பண்றான், செத்து போன ஆளுடைய ஆவி வரும், இந்த பொருளை எல்லாம் பார்த்து என்ன செய்யறாரு, இது எதுக்கு இந்த பொருள் எல்லாம் வைக்கிறதுன்னு கேட்டா, அவர் வந்துருவாராம் 7ஆம் நாளே கரெக்டா வந்துருவாராம். நம்ம உள்ள இந்த சாப்பாடுலாம் பார்த்து என்ன செய்வாராம், இதுல உள்ள முக்கியமான அம்சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு போயிருவாராம். அதுக்குத்தான் அதை இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அசல் தள்ளி விட்டுறாங்க. மூத்து சாப்பாடு போக மாட்டேங்கிறான்ல, ஒரு டீசென்ட் ஆளுகள் செய்வாங்க, கல்யாண சாப்பாடு சாப்பிட போறான், மூத்து சாப்பாடு லெப்பைக்கு தான், யாருக்கு இல்ல சாதாரண டீசென்ட் ஆளுகளை கூப்பிட்டோம்னா அம்மாடி என் மூத்து சாப்பாடு என்ன வந்துருச்சு, அவர் சத்தெல்லாம் உறிஞ்சிட்டாராம். யாரு, அந்த செத்து போன ஆள் வந்து இந்த சுருட்டையும் குடிச்சிட்டாராம், இந்த சாராயத்தையும் உறிஞ்சிருவாராம், ஆப்பிள் திராட்சை எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாராம். இதெல்லாம் நம்மளும் சாப்பிட கூடாது, இதெல்லாம் அசல் லெவைக்கு செல்லு அப்படின்னு சொல்லி தர்றாங்க. இது என்ன இது, அப்பதான் நமக்கு தப்புன்னு விளங்குச்சு. அந்த மாதிரி ஒரு படையல் இது, செத்து போன ஆவி வருங்கிறது அடிப்படையில் நடக்குது. இது எதில் இந்த பாத்தியா வச்சிருக்காங்க, குறிப்பிட்ட நாள்ல செய்யாட்டி அவர் ஆவியா சுத்துவாரு. அவர் வர எப்படி வரையில முன்கர்ணைக்கிற தப்பிச்சு வந்துருவாரா, முன்கர்ணைக்கிற நம்ம போலீஸ் காவல் மாதிரி ஜெயில் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல எப்படி தப்பிச்சு வர்றது, இதனாலதான் அது கூடாகணும். நீங்க துஆ செய்யுங்க, என்னைக்கு வேணாலும் செய்யுங்க, டெய்லி செய்யுங்க. இறந்து போனவங்க தாய் தந்தையருக்காக வேண்டி தினசரி செய்யுங்க, தினசரி 100 தடவை செய்யுங்க. உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அவ்வளவு செய்யுங்க, எவ்வளவுக்கு பாசம் இருக்குதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு செய்யுங்க. நீங்க செய்யுங்க, கூலி கொடுக்காம செய்யுங்க, படையல் பண்ணாம செய்யுங்க. அதுக்கு தான் அனுமதி இருக்கே தவிர இந்த வியாபாரத்துக்கு அனுமதி கிடையாது. கட்டம் பாத்தியாங்கிறது என்னது பிசினஸ், அதுக்கு வந்து நாங்கெல்லாம் போகும்போது பிசினஸ் பேசிக்கிறது. குர்ஆன் ஓத கூப்பிடுவாங்க, குர்ஆன் என்ன செய்வாங்கன்னா 30 ஜூஸ் இருக்கும்ல, ஒவ்வொரு ஜூஸா தனித்தனியா பைண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. மொத்த குர்ஆன்டா இதா இருக்கும்னு 1வது ஜூஸ் 2வது நம்பர் போட்டு வச்சிருப்பாங்க. அலிஃப் லாம் மீம் ஒரு பைண்டிங், சயகூல் ஒரு பைண்டிங், தில்க ரசூல் ஒரு பைண்டிங்னு வச்சிருப்பாங்களா. ஆளுக்கு ஒரு அட்டையை கொடுத்துருவாங்க, அதுல 20-30 ஆள் இருக்கும். உட்காந்துட்டு என்ன செய்வோம், பக்கத்துல உட்கார எப்படி பேசுவோம், என்னடா எவ்வளவு தருவாங்க, குர்ஆன் ஒரு பேரு எவ்வளவு தருவாங்க தெரியலடா, வீடு பெரிய தான் இருக்குது, ஆப்பிள்லாம் வச்சுக்கிறாங்க, இப்படி பெரிய பேப்பர் பரட்டிட்டு இருப்போம். குர்ஆனை ஓதுவோம். வியாபாரம் ஏமாந்தா தலையில கட்டு